எக்ஸ்ட்ரீமாக கொஞ்சம் மேலே வந்துட்டோம். அந்த பார்த்தீங்களா ஹைட் தெரியுதுங்களா, அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது செம்ம ஹைட்டாக தெரியுது. பட்டு 11th 1 ஹேர்பின் நம்ம தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். 11th 1 தான் கடைசியாக தாண்டது. நம்ம 11th 1 தான். 12th பார்த்தீங்களா, 11th 1 தாண்டியிருக்கோம். 12th வந்தாச்சு. தாண்டி மேலே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், பார்த்தாங்க தெரியுது, செம்ம வியூ தெரியுது பாருங்கள். சின்ன சின்ன இதோட இந்த ஹில்ஸோட நம்ம சின்ன சின்ன ஹில்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வியூஸ் எல்லாம் பாருங்கள், வேறு மாதிரி தெரியுது பாருங்கள். அரௌண்ட் நம்ம குன்னூர்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள் ரயில்வே ட்ராக்லாம் தெரியுது. ஸ்டோன்ஸ் எல்லாம் எவ்வளோ ஹெவியாக இருக்குது பாருங்கள் மேலே, ராக்ஸ் எல்லாம். பாப்பா சின்ன கல் ஒரு நாள் போதும், நேராக வந்து ரோட்டில் தான் வந்து இருக்கும் அந்த கல். அந்த மாதிரி ஹெவியான ஸ்டோன்ஸ் எல்லாம் மேலே இருக்குது. சரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா, நான் சொல்லலை, அந்த நிலம் அந்த மண் வந்து சரிஞ்சு உட்காந்துருக்கு பாருங்கள். அது கல்லெல்லாம் ஸ்டோன்லாம் இது பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். டெமாலிஷன் பண்ணாங்களா இல்லை என்னன்னு தெரில, ஆனால் அந்த ராக்கெல்லாம் கீழே கிடக்கு பாருங்கள். ஃபுல்லாக டெமாலிஷன் பண்ண மாதிரி இருக்குது அந்த ராக்கெல்லாம். மை காட், லாரிக்கு பின்னாடி மாட்டிக்கிட்டோமே. ஓவர்டேக் பண்ணணும். ஓவர்டேக் பண்ணியாச்சு. எங்கே பார்த்தாலும் யானைகள் கடக்கும் பகுதி, ஏகப்பட்ட யானை கடக்கும் போல். இது கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள், வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. காமிச்சு கொடுக்குறேன் பாருங்கள், அவ்வளோ ஹெவியாக அந்த ரோடோட இது இருக்குது பார்த்தீங்களா. நான் சொன்னால குன்னூர் அந்த ரயில்வே ட்ராக் மாதிரி இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஹெவியாக இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது பார்த்தீங்க ஹில்ஸு. அதை நின்று பார்த்துட்ருக்காங்க எல்லாம் டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் விசிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். சூப்பராக நல்லா வியூ தெரியுதுன்ட்டு. அப்படியே ஹெல்மெட்டுக்குள்ளே வருது அந்த சில்னஸ்ஸு, செம்ம. கொஞ்சம் லைட்டிங் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் மைல்டாக வெயில் அடிச்சுட்டு கொஞ்சம் அடித்தா பரவாயில்ல. பாரு உள்ளே வர பார்த்தா நம்மளுக்குள்ள நல்ல வேலை பிரேக் போட்டாச்சு. சேட்டை பிடிச்ச பசங்க, ஐயோ மங்கீஸ் இருக்கானுங்களே, மங்கீஸு. ஒரு ஃபென்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கல் அடுக்கி அந்த நம்ம கல் சரியாமல் இருக்கிறதுக்காக ஃபென்ஸ் மாதிரி செட் பண்ணி அந்த கல்லுகளை உள்ளே வச்சு, அந்த கல்லுங்க அந்தளவுக்கு நம்ம என்ன தான் ரெயின்ஃபால் ஆனாலும் சரியாதில்ல, எல்லாம் ஒரு நாலேஜ் தான் பண்ணியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஊட்டி தான் செம்மையாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா அந்த டீ தூள் பேக்ட்ரிஸ்லாம் போய் அங்கே பாருங்கள், அந்த லீப்ஸ் எல்லாம் அங்கேயே நம்ம பார்க்க முடியுது பாருங்கள். எல்லாம் இது பண்ணியிருக்காங்க, ஃபார்மிங் பண்ணி வச்சுருக்காங்க. அப்பா இந்த ஒரு இதை சின்ன ட்ரிவேட்டை தாண்டி லைட்டாக ஸ்லிப் ஆனால் சோழி முடிஞ்சிச்சு. கீழே போய் டேரெக்டாக ஏதாவது ட்ரீயில் தான் இருப்போம். ட்ரீயில் இருக்க மாட்டோம், லேண்ட்லேயோ ட்ரீலேயோ ஏதாவது நம்ம இனிமேல் ஒரு இல்லைன்னா கீழே போயிடுவோம். பார்த்து ரொம்ப கரெக்டாக ட்ராவல் பண்ணுவோம் வண்டியிலலாம். கரணம் தப்பினால் மரணம் நிச்சயம் இருக்காங்க பாருங்கள், அது உண்மை. இதில் தான் அங்கே தான் நம்ம பார்க்க முடியும். பெண்டில் ஏறிட்டுருக்கோம். எல்லாம் அங்கங்கே ஸ்பாட் போட்டாங்க. இப்போவே நல்லா சில்னஸ் இருக்குது, பயங்கரமாக சில்னஸ் இருக்குல்ல. அதாவது டீ காஃபி என்னதான் இது பண்ணிவிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு அப்புறமா ட்ராவலில் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மெனி ஸ்பாட் பண்ணிட்டாங்க பிளேசஸில். காட்டேரி பார்க் இங்கே ஆஹா
சலான்ஸ். நம்ம என்ன சொல்கிறது, ப்ராப்பராக இருக்குது நம்மகிட்ட. எதுவுமே நம்ம பயப்படவே தேவையில்ல. ஹெல்மெட் எல்லாமே, லைசன்ஸ் எல்லாமே பக்காவாக நம்ம வச்சுருக்கோம். ஸோ நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்ல. நியூவாக ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறது, ரைடரும் பில்லியன் ராசியில் இருக்கிறவங்களும் என்ன சொல்கிறது, கோரைடரும் ஹெல்மெட்ஸ் போடணும் அப்படி சொல்லிட்டு ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் ஸோ மணி இதை பிடிக்கிறாங்க, வண்டிகளை பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆஹா, அங்கே பாருங்கங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பனி. அடாதா, இந்த வரைக்கும் பார்த்தல என்ன லுக்கு பாருங்க, அப்படியே போது பாருங்க. பார்த்தீங்களா, செம்ம வியூ. அங்கே பாருங்க, ஹெவி. ட்ராவல் பண்ணுறக்கு ஒரு குட் பிளேஸ்னால் இது தாங்க. எத்தனை டைம்னாலும் சொல்லலாம். ஆனால் கிளைமேட்டிக் கண்டிஷனில் தான் போகணும். சும்மாலாம் நம்ம நினச்ச வாக்கிலலாம் வந்தோம்னா அது அந்தளவுக்கு இதாக இருக்காது. அந்த கிளைமேட், ஒவ்வொரு ஹில் ஸ்டேஷனுக்கும் ஒரு கிளைமேட் இருக்குது, அந்த சீசன்ஸ் இருக்கும். அந்த டயத்தில் நம்ம வந்தால் தான் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குண்ணா. அந்த டீ ஃபேக்ட்ரியோடது இருக்குது பார்த்தீங்களா, இந்த லீப்ஸு, இதை ஃபுல்லாக க்ரஷ் பண்ணி தான் நம்ம டீ தூளை வந்து இது பண்ணுறாங்க. எல்லாம் ஃபுல்லாக க்ரஷிங் மிஷினில் பண்ணி நீட்டாக சூப்பராக பண்ணி எல்லாமே எக்ஸ்போர்ட்டட் தான். ரயில்வே பிரிட்ஜுக்கு வந்தாச்சு. நம்ம அங்கே பார்த்த ட்ரெயின் ட்ராக் பார்த்தோம்ல, அது அங்கே வந்தால் ஜாயிண்ட் ஆகும். குந்தா 27, ஊட்டி 20, மைசூர் 177. இங்கெல்லாம் பாருங்க டிவைடரே இல்லை. ஐயோ, இது அந்த சாரீஸை கட்டி வச்சு மறைச்சி வச்சுருக்காங்க. எப்பப்பா ஸோ மெனி. அந்த இதெல்லாம் இல்லை, டிவைடர்லாம் நிறையா இல்லை. பார்த்து ட்ராவல் பண்ணுங்க காய்ஸ். இதெல்லாம் ஃபுல்லாக டெமரேஷன் பண்ணிட்டாங்க, என்னன்னு தெரில. இது எதுவும் வரப்போதாட்டு இருக்குல்ல, சரிஞ்சிருச்சான்னு தெரில. ஃபுல்லாக ப்ளம்ஸாக அடுக்கி வச்சுருக்காங்க. ஒரு வில்லன் இதெல்லாம் பார்க்குறாப்புல ஒரு லுக்கில். யாருன்னு தெரில, அந்த தடியை யாருன்னு தெரிலையே. ஓ மை காட், அப்படியே போகுது பாருங்க. அப்படியே அப்படியே லைட் அப்படியே பெண்டாயிட்டே போச்சு. சூப்பராக இருந்துச்சு அந்த ரோடு. 21 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு இன்னும் 19 கிலோமீட்ரு ஒரே ரோடு. அடுத்து நம்ம ரைட் அடிக்கணும்.
அடடா அங்கே பாருங்கள் ஸ்னோவை. ஒன்றுமே தெரில பாருங்கங்க. என்னங்க தெரியுதுங்க வியூஸ் பார்த்தீங்களா? பார்த்தீங்களா வியூஸ் அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள் அந்த வியூ. கொஞ்சம் இந்த ட்ரீஸ் இல்லாமல் இருந்தால் சூப்பராக இருக்கா. நான் வீடியோ கிளாரிட்டியில் காட்டிடுவேன் அந்த வீடியோ இதில் கேமராவில் கோப்ரோ அந்த இதில் வியூவில் சூப்பராக இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள் ஒன்றுமே தெரியலங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்டாக தான் இருக்குது. ஆனால் போகுது பாருங்கள், மூவ் ஆகுது பாருங்கள். ஏதோ சிம்பாலிக்காக சொல்ல வருதோ பயங்கரமான. இங்கேயே 20 கிலோமீட்டர்லேயே இவ்வளோ சில்லு இதாக இருக்குது. மேலே போனால் இன்னும் ரொம்ப இதாக இருக்குமா. லாஸ்ட் வீக்கில் என்ன சொல்கிறது